வணக்கங்க. நம்ம வேலூர் கிழங்கு திருவிழா இது 23ஆந்தேதி நம்ம வேலூர் மாவட்டத்தில் நடந்ததுங்க. யாரெல்லாம் போயிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் நான் போனேங்க. காலையிலேயே நான் கிளம்பிட்டேன். அங்கே போனதும் ஈடன் கார்டன் போனதும் உள்ளே நுழையும் போது அவங்கள பார்த்து நல்லா பேசினேன். அவங்களும் நல்லா பேசினாங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்புறம் நம்மாழ்வார் ஐயா வழிகாட்டலின்படி இந்த டிஸ்பிளே நெய் மிளகாய் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்ததுங்க நெய் மிளகாய். ஆனால் இது எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால டச் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்தேங்க. அப்புறம் இந்த அனுபவம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் எங்கள் குழு மெம்பர்கள் எல்லாம் சார்பாக எல்லாருக்கும் சால்வை போற்றி மரியாதை செலுத்தி அப்புறமா நாங்கள் கத்திரிக்காய் டிஸ்பிளேயில் வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் பார்க்க போயிட்டேங்க. கத்திரிக்காயிலேயே எத்தனை ரகங்கள் பாருங்கள். ஏஞ்சல் கத்திரி, நீல பவானி கத்திரி, அப்புறம் வரி கத்திரி, நிரஞ்சன்பாடி கத்திரி, வெங்கேரி கத்திரி, நாக்பூர் கத்திரி, நெய் கத்திரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய கத்திரி ரகங்கள் இருந்தது. அதை பார்த்ததும் அது பக்கத்தில் நர்சரி கொஞ்சம் தள்ளி போன பிறகு அங்கே மொத்தம் ஹெர்பல் பிளான்ட் தாங்க. இங்கே போனதும் ரேர் வெரைட்டி கலெக்ஷன் தாங்க மொத்தம். ஆனால் கூட்டம் மொத்தம் இங்கே தாங்க இருந்தது. இப்போ மக்களுக்கு இந்த ஹெர்பல் பிளான்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியுதுங்க. நான் வாங்கினது இந்த சீனி துளசி அங்கே வாங்கினேன். அப்புறம் இந்த கேசவர்தினி, ரோஸ்மெரி, பொடுதலை நிறைய ஐட்டம் இருந்தது. அப்புறம் இவர் கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்தாரு. புத்தக கண்காட்சியை நடத்தி வாசிப்பு பழக்கத்தை பரவலாக்குகிறார் அரசு. விதை திருவிழாவை 38 மாவட்டங்களிலும் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும். ஒரு 10 பேருடைய உழைப்பில் ஒரு காலத்தில் சலிப்படைந்து போய்விடக் கூடாது. அவரோட ஸ்பீச்சை கேட்டதுங்க. அப்படியே நானும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி காய்கறிகள் கடைகளை பார்க்க போயிட்டேங்க. அங்கே போனதில் மண்பாண்டமில் செஞ்ச இந்த விசிலுங்க. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் மண் சட்டி இதெல்லாம் சேலுக்கு அங்கே வச்சுருந்தாங்க. இதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் மஞ்சள் ரகங்களில் என்னென்ன மஞ்சள் இருக்குன்னுட்டு அதெல்லாம் பார்த்தோங்க. அப்புறம் கொல்லிமலை இஞ்சி இருந்தது. இதெல்லாம் பனை ஓலையிலையும் அச்சுக்கள் பனை ஓலையில் செஞ்சது இதெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க. அப்புறம் தானிய வகைகள், அப்புறம் நெய், தேன், இந்த ஜூட் பேக், பர்ஸ் இதெல்லாம் நெசவாளர்கள் கையால் செஞ்சு தயாரித்த பொருட்கள் இதெல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதையும் பார்த்துட்டு இவங்க எங்கள் குழு மெம்பர்ஸ் தாங்க. இவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே பக்கத்தில் வுட்டில் செஞ்சது, இது மரத்தால் செஞ்ச கைவினை பொருட்கள், கடிகாரம் இதெல்லாம் பார்த்தேங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்டாலில் விதைகள் விற்றதுங்க. இது பனை ஓலையால் செஞ்ச கம்மல். இது இந்த மணி நெற்பவளங்க. நெற்பவளம் இந்த விதைகள் போட்டால் நம்ம செடியிலேருந்து நெற்பவளம் இந்த மாதிரி கிடைக்குங்க. அதை நம்ம மாலையாகவும் கோத்து போட்டுக்கலாம். அதை வச்சு இவங்க எவ்வளோ கம்மல் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே இங்கே சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விதை ஷேர் பண்ணுற இடத்துல ஒரு ரூமுக்கு போயிட்டோங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விதையெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நிறைய வெரைட்டிஸ் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. அவங்க அங்கே கையில் இருக்கிறத கொடுத்துட்டு இல்லாததை நாங்கள் வாங்கிக்கிட்டும் வந்தோங்க. இந்த பயணமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு குரூப்பில் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்குது. இந்த மாதிரி மாடித்தோட்ட நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்க கூட இந்த மாதிரி பயணித்து அவங்க கூட ஜாலியாக பயணம் பண்ணதில் ரொம்ப டைம் போனதே தெரியலைங்க. நமக்கும் அந்த பொழுது ஒரு இனிமையாக இருந்ததுங்க. இவங்க எல்லாம் விதைகளும் ஷேர் பண்ணி பரவலாக்கம் பண்ணிக்கிட்டோங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிறது நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி விதைகள் எல்லாம் பகிர்ந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அருண் டெரஸ் கார்டன் அண்ணா வந்திருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அங்கே கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் டிஸ்பிளேல கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேங்க. இந்த கிழங்கு ராசவள்ளி கிழங்கு 40 கிலோ இருக்குங்க. இன்னொரு கிழங்கு அதே மாதிரி வச்சுருந்தாங்க, 55 கிலோங்க.
இந்த மாதிரி நிறைய கிழங்கு வெரைட்டி இதெல்லாம் நமக்கு தெரியலங்க. ஆனால் நம் முன்னோர்கள்லாம் இந்த கிழங்கு தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி ரேர் கலெக்ஷனுங்க இதெல்லாம். இப்போதைக்கு புழக்கத்தில் இல்லாத நம்ம விதை குழுவினர் இதெல்லாம் மீட்டெடுத்து நமக்கு இந்த மாதிரி காட்சிப்படுத்துகிறாங்க. கூகைக்கிழங்கு, அப்புறம் கரு இஞ்சி, லகடன் மஞ்சள், குர்க்ரீன் தன்மை வந்து அதிகமாக இருக்குது இந்த லகடன் மஞ்சளுங்க. அப்புறம் பர்பிள் யாம், இந்த மாதிரி நிறைய கிழங்கு வெரைட்டி நமக்கு தெரியாதது. ஆட்டுக்காவலி கிழங்கு, ஹேர் பொட்டேட்டோ, கொடி உருளை, அதுலேயே புள்ளி வச்ச உருளை, ஸ்வீட் கார்ன்லேயே ஒரு எத்தனை ரகங்கள் பாருங்கள். ஆரஞ்சு, அடர் சிவப்பு, இதுலேயே ரகங்கள் இருக்குங்க நிறைய. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ரசித்து இந்த நாள் எங்களுக்கு போனதே தெரியலங்க. சட்டிக்காரனை பாருங்கள், இதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. பூசணிக்காய் ஒவ்வொன்றும் 3 கிலோ. எப்பா, இதெல்லாம் சரியான பெருசாக இருக்குங்க. எப்படியும் ஒரு 12 கிலோவுக்கு வருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பூசணி வெரைட்டிஸு. அப்புறம் வந்து பீர்க்கன் வெரைட்டிஸ், இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் சொரையில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸு. இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம வந்து பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதுங்க. இந்த விதைக்குழுவினர் இதெல்லாம் மீட்டெடுத்து இது பயணமாக போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இதையும் விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மிளகா வெரைட்டிஸில் பாருங்கள் எத்தனை மிளகா. காராமணி வெரைட்டிஸ், மிளகாலேயே ஊசி காந்தாரி, அப்புறம் பிளாக் கிரேப் சில்லி, அப்புறம் சன்ஷைன் சில்லி, நெய் மிளகா, அயனிச்சக்கை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இது தண்டுக்கீரைங்க. இங்கே ஈடன் கார்டன் மேம் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் வெண்டையிலே எத்தனை ரகம் பாருங்கள். இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள். 50 வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நமக்கு தெரியாத நிறைய ரகங்கள் புழக்கத்துலேயே இல்லாமல் இருந்ததுங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம தெரியாமல் நம்ம கடைங்களில் வந்து கிடைக்கிறத ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ரகங்கள்லாம் நம்ம இங்கே போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போ நாங்களும் இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்களும் வளர்த்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி போகிறது இடத்துனால இந்த மாதிரி காய்கள் எல்லாம் இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த மாதிரி கிழங்கு திருவிழா வேலூரில் தான் நடக்குது. இது வந்து 3வது வருஷங்க. நான் வருஷமும் போகல, 2வது வருஷமும் போகல. இந்த வருஷம் தாங்க போனேன். இந்த மாதிரி போயிட்டு பார்த்ததுல எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிதுங்க. இது போனதும் எங்களுக்கு ஒரு இனிமையான பயணமாக இருந்தது. எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருந்துட்டு இந்த பயணம் நல்லா இருந்ததுங்க. இந்த அவரை வெரைட்டிஸ், பூனைக்காளி, அப்புறம் காராமணியில் எத்தனை வெரைட்டிஸ், இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. மல்பெரி, இது வந்து தக்காளியிலே எவ்வளோ வெரைட்டி பாருங்கள். எல்லா நாட்டு தக்காளி, ஹைப்ரிட் தக்காளி, இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 வெரைட்டி தாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தக்காளிங்க கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே தக்காளி தாங்க. பிளாக் தக்காளி, அப்புறம் ஜாமுன் டொமேட்டோஸ், பியர் டொமேட்டோ, எல்லோ செர்ரி, ரெட் செர்ரி, அப்படியே சொல்லிகிட்டே போகலாங்க. இதை பாருங்கள் என்ன. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க பிரியாக்கா கூட, அப்புறம் இவர் திருமுடி ஐயா, இவங்க கூடலாம் ஒரு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த டேவே ரொம்ப ஸ்பெஷலாக போனதுங்க. இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டது நிறைய அனுபவம் கிடச்சிதுங்க. யுவராஜ் தம்பி